கொடியாடு வந்து 79 இருக்கு. 79 கொடியாடுகள் வச்சிருக்கீங்க. வாங்கி 3 மாசம் ஆகுது. ஆமாம். குட்டி நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்குது. வாங்கிட்டு வந்து 3 மாசம் தான் ஆகுது. 3 மாசம் ஒரு 15 to 20 ஆடுகள் வந்து சினையா இருக்கு. ஸோ மாப்பிள்ளை கடை தான் இனச்சேர்க்கைக்காக பயன்படுத்தல அப்படிங்கிற. ஆமாம். 2.5 மாசம் கடை வந்து 12,000 கேட்டாங்க. எவ்வளோ விலைக்கு வாங்கிட்டு வந்துங்க? நான் வந்து 9,000 கொடுத்து வாங்கினேன். பசுந்தீவனம் வந்து 4 மணிக்கு வந்து வெளியில் ஓட்டி விடுறதா சொல்லியிருக்கீங்க. அடர் தீவனம் காலையில் 10 மணிக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. இதுதான், இதை தாண்டி வேற எதுவும் பண்ணலீங்களா? வேற எதுவும் பண்ணல. இதுக்கே வந்து வெயிட் ஏறி இருக்காங்க. வெயிட் ஏறி. குடல் புழுக்கு ஆடு ஷைனிங் வரும். அந்த பழைய முடியெல்லாம் கொட்டிட்டு புது முடியா மாறுது. ஏதாவது மாற்றம் தெரியுதுங்களா ஆட்டில்? தெரியுது. என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவார். எல்லா டவுட்டும் சொல்லுவார். நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கும் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாரு. ஆடு கொடுத்துட்டா எப்பா என் கடை முடிஞ்சு ஆடு அதுமாரிலாம் இல்லை. அதுமாரிலாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு ரேட்டு குட்டி போட்டுறோம். வருஷத்துக்காக தான் 2 முறை போட்டுருங்க. வருஷத்துக்கு 2 முறை போட்டுருங்க. இப்போ 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? ஆமாம். ஆட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ப்ளஸ் ஷெட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த 79 ஆட்டுல எடுத்துடலாம் அப்படின்னு 2 வருஷம் ஆகும் அப்படி சொல்றீங்க. அதான். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? முரளி. என்ன ஊருங்கண்ணு? நல்லூர். நல்லூர். இது என்ன மாவட்டத்தில் வருங்கண்ணே? இது வந்து மதுராந்தகம். மதுராந்தகத்தில் அது மதுராந்தகம் பக்கம் வந்துருங்களா? சரிங்கண்ணா. இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம். சரிங்க. நம்மகிட்ட வந்து எத்தனை கொடியாடுகள் வந்து இருக்குங்க? கொடியாடு வந்து 79 இருக்கு. 79 கொடியாடுகள் வச்சுருக்கீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? எத்தனை வருஷமா இந்த கொடியாடு வளர்ப்பில் இருக்கீங்க? நான் வந்து 6வது தான் படிச்சிருக்கேன். இப்போ ஒரு 3 மாசமா பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கொடியாடெல்லாம் வாங்கி ஒரு 3 மாசம் தான் ஆகுதுங்க. சரிங்க சரிங்க. இப்போ கொடியாடுகள்லாம் வாங்கி 3 மாதம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ஸோ வாங்கும்போது ஒவ்வொரு குட்டியோட வெயிட் வந்து என்ன கிலோவில் வாங்குங்க? எத்தனை கிலோ வெயிட்டில் வாங்குனீங்க? இப்போ எத்தனை கிலோ இருக்குங்க? எல்லாம் ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு குட்டியாக வாங்கினா. சரிங்க. இப்போ வந்து வெயிட் ஏறிக்கிட்டு எடுத்து ஆனால் எடை போட்டு தான் பார்க்கலாம். எடை போட்டது பார்க்கல. ஆனால் வாங்கும்போது என்ன வெயிட் ஏதாவது சொன்னாங்க? வெயிட்லாம் சொல்லலை. நம்ம குட்டியாக வாங்கினா ஆனால் வெயிட் ஏறி இருக்குது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இது வளர்ப்புக்காக வாங்கும்போது இந்த மாதிரி எடை போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். குட்டியாக தான் ஒரு குட்டி அப்படின்ற மாதிரி தான் வாங்கியிருக்கீங்க. எங்கே வாங்கினது எல்லா குட்டியும்? எல்லாமே இது தூத்துக்குடி பசுவந்தனை. அவர் பேருங்க? அவர் பேர் வந்து சின்னதுரை. அவர் பேர் வந்து சின்னதுரை இல்லைங்களா? அவர்கிட்ட தான் வாங்கியிருக்கீங்க. வாங்கி 3 மாதம் ஆகுது. ஆமாம். குட்டி நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. குட்டி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. என்னென்ன தீவனம்லாம் கொடுக்குறீங்க? பசு தீவனம் கொடுக்குறீங்களா? பசு தீவனம் வந்து ஒரு 4 மணிக்கா வெளியே அவுத்து விடுவேன். சரிங்க. மற்றபடியா இப்போ ஒரு 10 மணிக்கா அடை தீவனம் வைப்பேன். 4 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வெளியில் அவுத்து விடுவீங்க. ஆமாம். காலையில் 10 மணிக்கு அடர் தீவனம் வைப்பீங்க. ஆமாம். சரிங்க. அப்புறம் அந்த பொட்டுக்கிட்டலாம் கலந்த மாதிரி அது வைப்பேன். எல்லாம் அதான் அது குரோத்துக்காக அதுக்கேற்ற மாதிரி வைக்கிறது. சரிங்க. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை கிராம் அந்த அடர் தீவனம்னு சொல்கிறீங்களா அது கொடுப்பீங்க ஒரு ஆட்டுக்கு? ஒரு ஆட்டுக்கு மொத்தமாக தான் ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக கலந்தது வந்து கொடுப்பேன். அது எல்லாமே அது எடுத்துக்கும். சரிங்க. தேவையான அளவுக்கு. இவ்வளோ வெயிட் போட்டு வைப்பீங்களா? சார் மொத்தமாக வச்சாலும் வெயிட் வந்து இத்தனை கிலோ வைக்கணும் ஒரே இதில் கலந்து வச்சிருவேன் அந்த மாதிரி ஏதாவது வெயிட் போட்டு வைக்கிறீங்க? இல்லை, வெயிட்லாம் போடுறது இல்லை. வெயிட்டெல்லாம் போட்டு வைக்கல. அப்படியே தோராயமாக வச்சாரு. தோராயமாக. சரி. இப்போ 3 மாதம் ஆகுது. இதில் வரைக்கும் என்ன எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு? இதில் லாபம் எடுக்க முடியுமா? இங்கே உள்ளூர் மார்க்கெட் வந்து என்ன நிலவரம் இருக்குங்க? இன்னும் இது வரைக்கும் லாபம்னு எதுவும் எடுக்கல. செலவு தான் ஓடிங்குது. அதான் இப்போ விற்க ஆரம்பிச்சா லாபம்னு சொல்லிட்டு வருங்க. ஆமாம். ஸோ இப்போ விற்கிறதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க? தாயாடு வச்சுக்குவீங்களா? குட்டி மட்டும் விற்பீங்களா? இல்லை தாயாடும் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக ஒரு பேட்சாக வாங்கி விற்றுட்டு மறுபடியும் இன்னொரு பேட்ச் வாங்கி தாயாடு வச்சுக்கிற மாதிரி தான். தாயாடு வச்சுக்கிற மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து ஒரிஜினல் கொடியாடு தான் நீங்கள் வச்சுருக்கிறது? ஆமாம், ஒரிஜினல். இப்போ மொத்தம் 79 உருப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 79 உருப்படிக்கும் எத்தனை வந்து கெடா இருக்குது, எத்தனை பொட்டை இருக்குது? கெடா வந்து 12 கெடா வச்சுருக்கேன். மிச்சம் பொட்டாடு. மிச்சம் பொட்டை. ஸோ கெடா வந்து மாப்பிள்ளை கெடான்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி மாப்பிள்ளை கெடா தான் வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன். மாப்பிள்ளை கெடா எத்தனை இருக்குங்க? 1 தான் இருக்குது. 1 தான் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து எத்தனை மாதம் குட்டியாக வாங்கினீங்க? இப்போ எப்படி இருக்காங்க அவங்க? அது வந்து
2 பல்லு ஆடை வாங்கினது. இன்னும் பல்லு அது 2 பல்லு தான் இருக்கு. நல்ல வளமா இருக்கு ஆடு. பார்க்கலாங்களா கடை? மாப்பிள்ளை கடை பார்க்கலாம். இப்போ கையில் பிடிச்சிட்டு இருக்கிற இவங்க தான் வந்து மாப்பிள்ளை கடை இல்லைங்களே? ஆமாண்ணா. இப்போ 2 பல்லு வாங்கினீங்க, இன்னும் பல்லு பட்டல 2 பல்லே இருக்கு. 2 பல்லே இருக்கு. 2 பல்லே இருக்குது. இப்போ நம்ம பண்ணையில் வந்து ஏதாவது செனை ஆயிருக்குங்களா ஆடுங்க? நிறைய ஆயிருக்கு. எல்லாம் ஒரு 15-20 ஆடுக்கு மேலே ஆயிடுது செனை ஆயிடுச்சு. வாங்கிட்டு வந்து 3 மாதம் தான் ஆகுது. 3 மாதம் ஒரு 15 to 20 ஆடுகள் வந்து செனை இருக்கு. ஸோ மாப்பிள்ளை கடை தான் இனச்சேர்க்கைக்காக பயன்படுத்தல அப்படிங்கிறேன். ஆமாம், இதே தான் இவங்க தான் பயன்படுத்திருக்கீங்க. ஆமாம். ஸோ இவங்க எப்படி தரமாக இருக்காங்களா? நல்லா ஹைட் வெயிட்டு நீளமாக எப்படி இருக்காங்க? உங்களுடைய கருத்து கணிப்பு கேட்குறேங்க. எல்லாம் ஹைட்டு வெயிட்டு எல்லாம் நல்லா இருக்கு. சரிங்க. இனச்சேர்க்கைக்கெல்லாம் சரியாக இருக்காங்களா? சரியாக தான் இருக்கு. சரிங்க, அப்படியே நடக்க விடுங்க பார்க்கலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பண்ணையில் வந்து எந்த ஆடுகள் வந்து ஈல்டுக்கு வந்துருக்குங்களோ, அந்த பருவத்துக்கு வந்துருக்குங்களோ அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட போயிடுவாங்க இல்லைங்களா? ஆமாம். அவங்க தேடி போய்ட்டு இனச்சேர்க்கை பண்ணிக்குவாங்க. ஆமாம். நமக்கு வந்து ஒரு வேலை மிச்சம் பார்த்து இனச்சேர்க்கை அதுவே எல்லாம் ரெடி பண்ணிக்கும். கரெக்டாக தெரிஞ்சுது அது. சரிங்க. இப்போ தென்னை மட்டை வெட்டி போட்டிருக்கீங்க, இது சாப்பிட்றதுக்கா இருக்குங்க? இது வந்து மேலே விழுதுனால வெட்டி போட்டோம். அது கஷ்டத்தில் சாப்பிடுது அது. ஆடு சாப்பிட்றேன். ஆடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாமே பழகுறாங்களா நல்லா? எல்லாம் நல்லா பழகும். அவரே எதிர்வாரு. சரிங்கண்ணா. இப்போ என்ன பிளானுங்கண்ணா? இப்போ எப்படி இது ப்ராஃபிட்டபிளாக எப்படி கொண்டு போகிறோம்? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. 3 மாதம் ஆகுது இல்லைங்களா? இதை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கீங்க? இது வந்து அதான் குட்டி போட்டால் அந்த சின்ன குட்டிங்களை விற்கிற மாதிரி பிளானிங்களா? குட்டி மட்டும் விற்கிற மாதிரி. சரிங்க. இங்கே மார்க்கெட்லாம் எவ்வளோ போகுது ஒரு இலை கறிக்கு? உயிரடை எவ்வளோ போயிட்டுருக்கு? கறி எவ்வளோ வந்து உயிரடைன்னு 550 ரூபான்னு அப்படின்னு வாங்கினாங்க. உயிரடைன்னு நானே வாங்கியிருந்தேன் இங்கே. நீங்கள்? ஆமாம். சரிங்க. இப்போ லோக்கல் மார்க்கெட் என்ன நிலவரம் போயிட்டுருக்கு? 550 ரூபா போயிட்டுருக்குங்களா? 550 ரூபா 500 ரூபா அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இங்கே இருக்க அந்த 550 ரூபா விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளாடு தானே சொல்கிறீங்க, இங்கே இருக்கிற அந்த கருப்பு கலர் ஆடு தான் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ இந்த கொடியாடுக்கு ஏதாவது மார்க்கெட் இருக்குங்களா உங்கள்? அது ஒன்றும் தெரியல, நம்ம எதுவும் இந்த பக்கம் விற்கல ஒன்றும் அதுமாரி. ஸோ இப்போ தான் நீங்கள் தான் முதல் முறையாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆமாம், நான் தான் முதல் பண்ணிக்கிறேன். சக்ஸஸ் ஆகுமா? சக்ஸஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இங்கே இந்த மாதிரி கொடியாட்டு பண்ணை இருக்குது, ஒரு 80 ஆடு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? இப்போ சில பேருக்கு தெரியும். இன்னும் யாரும் அது மாதிரி வந்ததில்லை. எங்களை கேட்டாங்க கடை கோயிலுக்குன்னு வந்து கேட்டாங்க. சரி, இன்னும் வளரலன்னு நான் கொடுக்கல. எவ்வளோ கேட்டாங்க தோராயமா? 12 ரூபா வரலாம் கேட்டாங்க. அப்படியே ஒரு கடை வந்து 12,000 ரூபாய்க்கு கேட்டாங்க. வாங்கிட்டு வந்து 3 மாதத்துக்கு அப்புறமும் கேட்டாங்களா? இப்போ இந்த ஆடி மாதம் கேட்டாங்க இல்லைங்களா? இந்த ஆடி மாதத்துக்கு கேட்டாங்க. ஸோ அதாவது இப்போ 2 மாதம் கணக்கு வச்சுக்கலாமா? 2.5 மாதம் இருக்கும். 2.5 மாதம் கடை வந்து 12,000 கேட்டாங்க. எவ்வளோ விலைக்கு வாங்கிட்டு வந்துங்க? நான் வந்து 9,000 கொடுத்து வாங்கினேன். 9,000 கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கீங்க. ஸோ எப்படி இது இன்னும் கொஞ்ச நாள் வச்சுருந்து விற்றா தான் இது ப்ராஃபிட் கணக்கு வரும்? சரிங்க. இவங்க எப்படி பழகுறாங்களா? நல்லா மேய்ச்சலுக்கெல்லாம் ஓட்டிட்டு போனால் கூப்பிட்டா வந்துடுறாங்களா எப்படிங்க? நல்லா பழகுது. அது இஷ்டம் தான் ஓடும். நம்ம கூட்டம் நிற்காது. எதிர போய் மாட்டக்கனா நின்றோம். இப்போ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக இங்கேயே உள்ளே இருக்குல்ல. ஆமாம். அதனால அது திறந்து விட்டு தான் ஓடுறாங்க. நல்லா நாளைக்கு ஓடி போய் அப்போ நின்றோம். இனிமேல் சரி. பசுந்தீவனம் வந்து 4 மணிக்கு வந்து வெளியில் ஓட்டி விட்றதா சொல்லியிருக்கீங்க. அடர் தீவனம் காலையில் 10 மணிக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. இதுதான், இதை தாண்டி வேறு எதுவும் பண்ணலீங்களா? வேறு எதுவும் பண்ணலை. இதுக்கே வெயிட் தழை வெட்டியாந்து போடுவோம், ஆழந்தழை அதுமாரி. சரிங்க. இதுக்கே வந்து வெயிட் ஏறி இருக்காங்க. வெயிட் ஏறி. ஸோ அடர் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இத்தனை கேஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு அளவு போட்டு வைக்கல, தோராயமாக அன்னக்கூடல வந்து வச்சிடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆமாம், எல்லா இதுலேயும் அந்த ட்ரேவில் கொட்டி விட்ருவோம். அதுக்கு கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கும். ரொம்ப அதிகமாக சாப்பிடாது. ஓகே. அடர் தீவனம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சாப்பிடாதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், தேவையானதை மட்டும் எடுத்து. தண்ணி மாதிரி வைப்பீங்களா இல்லை புட்டு பாதத்தில் வைப்பீங்களா? புட்டு பாதத்தில். தண்ணி தொட்டு அப்படியே புட்டு பாதத்தில் வைப்பீங்க? ஆமாம், தண்ணி ஊற்றி அப்படியே புட்டு மாரி கிளறி அப்படியே கொண்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றோம். ஸோ இப்போ ஆடு வாங்கும்போது பல்லுல வாங்கினீங்களா இல்லை? இப்போ பல்லு படாதான் மாப்பிள்ளை கடை மட்டும் தான் 2 பல்லு. மிச்சம் எதுவும் பல்லுலாம் பல்ல. 5 மாதத்து குட்டி 6 மாதத்து குட்டி அப்படின்னு. இப்போ ஏதாவது பல்லு பட்டுருக்குங்களா ஆடுங்க? 2 ஆடு பட்டுருக்கு. 79 ஆட்டில் 2 ஆடு பட்டுருக்கு. ஆமாம். அதில் ஒரு மாப்பிள்ளை கடை. ஸோ 79 2 பொட்டாடு மட்டும் பல்லு பட்டுருக்குங்களா? மீதி எல்லாமே பல்லு படாமல் தான் இருக்கு. பல்லு படாமல் இவ்வளோ ஹைட் இருக்காங்க. எந்த கடை 2 பல்லு போகிறாங்களா அவங்களா? போதாது. 2 பல்லு பட்டுருக்காங்க. ஆமாம். இப்போ குட்டி அங்கேருந்து இறங்கின உடனே அவங்களுக்கு ஏதாவது மருத்துவம் ஏதாவது பண்ணீங்களா? பண்ணிக்கிறேன். குடற்பு நீக்கம் அது போட்டிருக்கான். அப்புறமேட்டு வந்து இந்த பிபிஆர் சொல்லுவாங்களே அது போட்டிருக்கீங்க. ஸோ நீங்களே போட்டிங்களா கால்நடை மருத்துவர் வச்சு டாக்டர் வச்சு தான் போட்டிருக்கீங்க? ஓகே. குடல் புண்ணிக்கம் எத்தனை முறை பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்?
ஒரு இடு மருந்தாக கொடுத்துருக்கேன் வயிற்றுக்கு, ஒரு இடு ஊசியாக போட்டாங்க. ஒரு இடு ஊசியாக போட்டு 2 முறை பண்ணியிருக்கீங்க? 2 முறை பண்ணி. ஊசியாக போட்டது மேலே உணிக்கிங்களா இல்லை குடற்புழு உணிக்குமேவா? மேலே இருக்கிற ஒட்டு உணிக்கிங்களா? குடல் புழுக்கு தான். குடற்புழு தான் சொல்லி போட்டிருக்காங்க. குடல் புழுக்கு ஆடு ஷைனிங் வரும். அந்த பழைய முடியெல்லாம் கொட்டிட்டு புது முடியாக மாறுறேன். ஏதாவது மாற்றம் தெரியுதுங்களா ஆட்டில்? தெரியுது. நல்லா இருக்குங்களா? நல்லா தான் இருக்குது. இப்போ பசுவந்தனை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதுரை அண்ணன் வந்து ஆடு வாங்கிறதுக்கு தான் சொன்னீங்க. அவர் எப்படி உங்களுக்கு பழக்கமாச்சு? எத்தனை வருஷம் பழக்கம்? எப்படி எத்தனை முறை? இப்போ தான் பழக்கமாச்சு. அதான் அந்த யூடியூப்பில் போட்டார், அது மூலியமாக ஃபோன் பண்ணி தான் பழக்கமாச்சு. அது மூலமாக ஃபோன் பண்ணி தான் பழக்கமாச்சு. ஸோ உடனே வாங்கிட்டீங்களா இல்லை அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து அதுக்கப்புறம் பொறுமையாக வாங்கினீங்களா? உடனே தான் வாங்கிட்டேன். உடனே தான் வாங்கினீங்க. மறுபடியும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரா? வேறு ஏதாவது எப்படி பார்த்துக்கணும், குட்டி நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவார். எல்லா டவுட்டும் சொல்லுவார். நம்மளுக்கு தெரியாதவங்களுக்கும் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாரு. தெரியாததுமே சொல்லி கொடுக்குறாங்க. ஆடு கொடுத்துட்டா எப்பா என் கடை முடிஞ்சு ஆடு அது மாதிரிலாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. ஆடு வளர்ற வரைக்குமே இன்னும் ஏதாவது டவுட் இருந்தால் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஆமாம், ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. ஸோ மறுபடியும் ஏதாவது நீங்கள் வாங்குவீங்களா? அவர்கிட்ட ஏதாவது பிளான் இருக்குங்களா? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அந்த மாதிரி? இல்லை, இந்த கடை கொடுத்துட்டு அவர் கடை தான் கொடுக்கலான்னு பார்க்குறேன். கொடுத்துட்டு மறுபடியும் கடை ஒரு 20 கடை இறக்க போகிறேன். மறுபடியும் அவர்கிட்ட ஒரு 20 கடை இறக்க போகிறீங்க. நல்லா வளர்ச்சி இருக்குங்களா அவர்கிட்ட வாங்குற ஆடுங்க? நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. சரிங்க சார். இப்போது நம்ம அந்த பசுவந்தனிலேருந்து இங்கே நம்ம ஃபார்ம் வந்து எத்தனை கிலோமீட்டருங்க? எவ்வளோ கிலோமீட்டர் தூரம் வந்துச்சு? அது வந்து 510 கிலோமீட்டர் வருது. 510 கிலோமீட்டர் வந்துச்சு. டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி பண்ணீங்க? டிரான்ஸ்போர்ட்லாம் அவங்கள தான் 250 ரூபா ஆட்டுக்குன்னு இறக்கி கொடுக்குறாங்க. ஒரு ஆட்டுக்கு வந்து 250 ரூபா வாங்கிட்டு இறக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது வாடகைலாம் கட்டுப்படி ஆச்சுங்களா? ஓகே தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 550 கிலோமீட்டருங்க. ஆமாம், 510 கிலோமீட்டர். 510 கிலோமீட்டர் மொத்தம் 79 ஆடு இல்லைங்களா? ஸோ 1-2 ஆடு வாங்கினாலுமே கொடுப்பாங்களா? அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்களா? பக்கத்தில் வந்து லோடு வருதுன்னா அப்போ ஏறி கொடுத்துருவாங்க. அப்போ ஏற்றி கொடுத்துட்றாங்க. அதுக்காக தர முடியாது இல்லை. ஒரு மினிமம் ஒரு 10 ஆடு 5 ஆடு வாங்குற மாதிரி இருந்தால் ஏற்றும் வரேன்னு சொல்கிறாங்க. சரிங்க. இப்போ இந்த ஷெட் வந்து போட்டிருக்கீங்களா? இந்த ஷெட் வந்து எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலம்? இது என்ன பர்பஸ்க்காக போட்டிங்க? ஆடுக்காக தான் போட்டிங்களா, வேறு எதுக்காக போட்டிங்களா? ஆட்டுக்காக தான் போட்டது. மேலே பர்ணடிக்கலான்னு பார்த்தேன், கூட 2 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னாங்க. அதனால சரி இப்போதைக்கு தரையில் வளரட்டான் அப்படின்ட்டு ரெடி பண்ணது. சரிங்க. இப்போதைக்கு வந்து நீட்டு வந்து 40 அடி, குறுக்கு வந்து 20 அடி. எவ்வளோ செலவாச்சுங்க? ஷெட்டுக்கு வரலுமே 2 லட்ச ரூபா, 2,20 ஆயிடுச்சு. ஷெட்டு வரைக்கும் 2,20 ஆயிடுச்சு. ஷெட்டு இந்த சுற்றிற அந்த காம்பவுண்ட் கண்டு. ஸோ இப்போதைக்கு பரன் வந்து என்ன கேட்டாலுமே போட தேவையில்ல தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் பேட்ச் வந்து எடுத்திருக்கீங்க. இதுலேருந்து எப்படி போகுது இங்கே உள்ளூர் மார்க்கெட் வந்து என்ன நிலவரம்னு சொல்லிட்டு பாருங்க. எத்தனை பேர் இந்த ஆட்டுக்கு வந்து வாங்கிட்டு போகிறாங்க, கறிக்காகவோ இல்லை வளர்ப்புக்காகவோ எதுக்கோ வந்து வாங்கணும்ல. பர்ச்சேசிங்னு ஒன்று நடந்தால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட்னு ஒன்று நிற்கும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் பரன் அடிங்க. ஏன்னா அது ஒரு செலவு. இப்போ நீங்கள் அந்த பரன் அடிக்கிற காசுக்கு இன்னும் ஒரு 100 ஆடு வாங்கலாம் இல்லைங்களா? ஸோ இன்னொரு 10 ஆடு, 20 ஆடு, 30 ஆடு சம்திங் ஏதோ ஒரு கொஞ்சம் ஆடு உருப்படி வாங்கலாம். அது மறுபடியும் குட்டி போடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலீடு ஆகுங்க. அது வந்து இன்கேஸ் லாஸ் ஆச்சுன்னு என்ன பண்ணுறது? ஸோ அதனால அது கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. நானுமே அதை தான் சொல்லுவேன். நீங்க ஆட்டில் நான் நினைப்பேன். அதான் இது ஆட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தான் பெஸ்ட்டுங்க. இது வேணா வளர்ந்து எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா ஆடு வந்து குட்டி போடல 6 மாசம் ஒரு டைம் குட்டி போடுது இல்லைங்களா? 6 மாசம் குட்டி போட்டோம். கொடியாடு அப்படித்தானே? அதே தான். 6 மாசத்துக்கு ஒரு குட்டி போட்டுறோம். வருஷத்துக்காக தான் 2 முறை போட்டுருங்க. வருஷத்துக்கு 2 முறை போட்டுருங்க. சரிங்க. இப்போதான் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் பேட்ச் எடுத்துருக்கீங்க. இது வரைக்குமே குட்டி போட்டுருக்காது இல்லைங்களா? 3 மாசம் இல்லை, சனியா இருக்கு. இதெல்லாம் வந்து அங்கேயே சனியாயிடுச்சு பிள்ளைது. இவங்களா இதோ படுத்துருக்குது. இவங்களாம் இங்கே வரும்போது சனியாக தான் வந்தாங்களா? ஆமாம். இப்போ ஒரு மாசத்துல போட்டுருவாங்க. இன்னும் 1 மாசத்துல போட்டுருவாங்க. ஆமாம். செனாடாவே கொடுத்துட்டாருங்க. செனாடாவே கொடுத்துருக்காரு. அதான் மொத்தத்தில் வரும்போது செனாடாவே 3 ஆடு வந்தது சனியா. இப்போ இந்த ஆட்டு பிக்க எருவெல்லாம் வந்து நிலத்துக்கு பயன்படுத்துவீங்களா, நீங்க விற்கிறீங்களா? நிலத்துக்கு தான். அதோ பில்லு கட்டிக்கு கல்ச்சரில் அணுகுறான். மொத்தம் எத்தனை ஏக்கர் வந்து பயிர் வச்சிருக்கீங்க? என்ன பயிர் வச்சிருக்கீங்க? பயிர் வந்து நெல் 4 ஏக்கர் நட்டுருக்கான். அதிகமான காசு இல்லை, அதனால 4 ஏக்கர் நட்டுக்கிறான். ஒரு 5 ஏக்கர் பயிர் வைக்கிறான். 5 ஏக்கர் பயிர் வைக்கிறீங்க. சரிங்க. ஸோ 5 ஏக்கர்னா நம்ம சொந்த இடமா ஏதாவது குத்தகை தான் எடுத்து? குத்தகை தான். குத்தகை எடுத்துருக்கு. ஏக்கர் நம்மளது 1 ஏக்கர் தான் சொந்த இடம் இருக்கு. 1 ஏக்கர் தான் சொந்த இடம். 1 ஏக்கர் சொந்த இடம். மீதி வந்து 14 ஏக்கர் வந்து வெளியே 5 ஏக்கர் குத்தகை தான். வெளியே 5 ஏக்கருமே குத்தகை தான். இப்போ இந்த பக்கம்ல எவ்வளோ குத்தகைக்கு போகுதுங்க? குத்தகை வந்து இங்கெல்லாம் வந்து ஏக்கருக்கு 15,000 20,000 அப்படி போகுது. 15,000 20,000 போகுது. தண்ணி வசதி இருக்குங்களா? இல்லை கிணறு தான் இந்த சைடு. தண்ணி வசதினா அதான் மழை இல்லை இந்த வாட்டி. மழை இல்லாதனால கொஞ்சம் கம்மி தான். மழை இல்லாத கம்மி தான். மழை பெஞ்சா தண்ணி எப்பவுமே கிடக்கும்.
ஸோ இந்த பக்கம் அதிகமாக என்ன பயிர் வைப்பாங்க? கரும்பு, நெல்? இந்த பக்கம் வந்து கரும்புலாம் ரொம்ப கிடையாது. நெல், மல்லாட்டை, தர்பூசணி இதான் இந்த பக்கம். சரிங்கண்ணா. வரும்போதே ஒன்று சொன்னோம்ல, பிபிஆர் போட்டிருக்கீங்க. இப்போலாம் பிபிஆர் போட்டதுக்கப்புறம் எதுவும் வரல. இது வரைக்கும் நோய் வரல. ஸோ நல்லா தாங்கி வளருதுங்களா நம்ம கிளைமேட்டுக்கு? நல்லா வளருது. நீங்கள் வெள்ளாடு நம்ம வெள்ளாடு வச்சு நம்ம கிராமத்தில் வளர்ப்போம் இல்லைங்களா, நம்ம பக்கம் இருக்கிற ஆடுங்க, அந்த ஆடு வளர்த்துருக்கீங்களா? வளர்த்துருக்கேன். அதுக்கும் இந்த ஆட்டுக்கு என்ன வித்தியாசங்க? அது வந்து சைஸ் கொஞ்சம் சின்னதாக வளருது, இது கொஞ்சம் ஹைட்டாக வளருது. நல்லா ஹைட்டாக வளருதுங்க. பட் இது வந்து மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமாம். பட் அதுவுமே வந்து ரெகுலராக வந்து வியாபாரிங்க வந்து வாங்கிட்டு போவீங்களா? அது எப்பவுமே ஒரு மார்க்கெட் இருக்கும் அந்த ஆட்டுக்கு, நம்ம ஆட்டுக்கு இல்லைங்களா? ஆமாம். ஸோ இது வந்து இப்போ தான் வந்து நீங்கள் முதல் முறையாக செக் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் தெரியும். அப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து எல்லாமே வந்து கிடாவுமே வந்து ஒரிஜினல் கொடியாடு கிடா தான் வச்சுருக்கீங்க. பொட்டையாடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பொட்டையாடு தான் வந்து வாங்கியிருக்கீங்க தான் சொல்லியிருக்கீங்க. எல்லாமே வந்து ஒரிஜினல் இருக்கிறதால நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ரீடராக கூட மாறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? உங்ககிட்ட வந்து வளர்ப்புக்காக வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்கு. சரி. செலவு தான் ஃபர்ஸ்ட். இல்லை 2 வருஷத்துக்கு வருமானம் எதிர்பார்க்க முடியாது. எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியும்? எப்படின்னா, இது வந்து குட்டி போட்டால் தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அது வரலும் நம்மளுக்கு லாபம்னு ப்ராஃபிட் எடுக்க முடியாது. 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லைங்களா? ஆமாம். ஆட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ப்ளஸ் ஷெட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த 79 ஆட்டுல எடுத்துடலாம் அப்படின்னு 2 வருஷம் ஆகும் அப்படி சொல்கிறீங்க. அதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் தலையத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி போட்டுச்சுன்னா 2வது மித்த ரெண்டு குட்டி போடுறதா இருக்கு. அப்புறம் மறுபடியும் அந்த ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அந்த பிள்ளைங்க வந்து மறுபடியும் ஒரு குட்டி 2 குட்டி போடுறதான பாசிட்டிவ் அதிகமாக இருக்கு. இது வந்து எண்ணிக்கை வந்து படன்னு உயர்ந்துகிட்டே போகணுங்களா? ஆமாம். அதிகமாக உயர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆமாம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு இப்போ மற்ற கால்நடைகளை வளர்க்குறதுக்கும் இந்த ஆடு வளர்க்குறதுக்கும் வேலையும் எப்படி இருக்கு, வேலை பளு வந்து எப்படி இருக்குங்க? வேலைலாம் ஈஸியாக தான் இருக்குது. இதான் தரையில் வர்றதுனா ஈஸியாக தான் இருக்குது. அது இன்னும் செட் அடிச்சா நல்லா ஈஸியாக இருக்குன்றாங்க. இதுவே ஓகே தான். சரி, இந்த பதில் போதும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. சரி.